Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். நம்ம சேனல் உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் ரெகுலராக டிஎன்இஏ கவுன்சில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் போன பின்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி கூட ஓகே ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இப்போ வந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி வீடியோலாம் எப்போ போடும் அப்படின்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சோடனே தான் போடும். ரவுண்ட் 2ல் மாணவர்கள் செய்த தவறு என்ன அப்படின்னு சொல்லி ரவுண்ட் 3 பசங்களுக்காக போடுவோம். ஆனால் இந்த வீடியோ எதுக்காக இப்போயே நம்ம என்ன அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நேற்றுக்கு இப்போ ஃபோன் பண்ண பேரண்ட்ஸு, நேற்றுக்கு ஃபோன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு தான் நமக்கு இந்த வீடியோவை போடுறதுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். ஏன் அப்படின்னா, அதாவது ரவுண்ட் 2ல் இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் நிறைய என்னாச்சு பார்த்தீங்கன்னா தவறுகள் விடுறீங்க. முதல் தவறு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து சீட்டு வந்து எப்படி அலாட்மெண்ட் ஆகும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு 155 கட் ஆஃப் இருக்குது, எனக்கு வந்து வெப்சைட்டில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் நான் பார்த்தேன், எனக்கு வந்து இந்த காலேஜ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது, அப்போ இந்த காலேஜை வந்து நான் மிடில் போடணுமாமே, இந்த காலேஜை வந்து நான் வந்து பின்னாடி போடணுமாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடியது அப்படியே நமக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், வெப்சைட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுமானம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணாரி அம்மனுக்கு 155 இருக்குது, ஒரு பண்ணாரி அம்மனுக்கு இந்த வருஷம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து பண்ணாரி அம்மனில் ஈஸி எடுக்கும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அடுத்த வருஷமும் 155 எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அவர் பண்ணாரி அம்மனில் ஈஸி தான் எடுப்பார்னு என்ன நிச்சயம் இருக்குது? அப்போ ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து என்னாச்சு பார்த்தா காலேஜ் வந்து மாறும். அப்போ ஒரு காலேஜில் சீட் அலாட்மெண்ட், நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும் ஒரு தடவை. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 சாய்ஸஸ் வந்து என்னாச்சு பார்த்தா போட்டு வச்சுருக்கீங்க, சரியா? இப்போ வந்து ஒரு 5 சாய்ஸஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி நடக்கும்? ஏன்னா கம்ப்யூட்டர் தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டை கொடுக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓசியில் ஓப்பன் காம்படிஷனில் சீட்ஸ் வந்து இருக்குமான்னு சொல்லி சிஸ்டம் வந்து பார்க்கும். இல்லாத பட்சத்துக்கு அதுக்கப்புறம் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு போகும். அப்போ கம்யூனிட்டியில் உங்கள் கட் ஆஃபுக்கு நீங்கள் கொடுத்துக்க சாய்ஸ் ஆர்டருக்கு சரியான இடத்துல நீங்கள் இருக்கீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு இதே சாய்ஸஸை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து வெரிஃபை பண்ணும். அப்போ சிஸ்டம் வெரிஃபை பண்ணிவிட்டு எப்படி வந்து நமக்கு சாய்ஸ் அலாட் பண்ணும் அப்படின்னா, அதாவது நமக்கு அலாட்மெண்ட் ஆகிறது எப்படி வெளியே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து வரும். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும், சரியா? கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா விட்டுரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன், சரியா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு நம்மளோட அலாட்மெண்ட்டை கொடுக்குமே தவிர, இடையில எல்லாம் போய் உங்களோட கட் ஆஃப்க்கு இதுதான், அதனால இதுதான் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் கட் ஆஃப்க்கு இதுதான், உங்களை இதுதான் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படிலாம் பிளைண்டால இருக்கு. அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ்லாம் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கலான்னு போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் காலேஜை ஃபஸ்ட்டில் போடுங்க, எங்கள் காலேஜை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்காக தான். அப்போ எப்பயுமே டாப்பில் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான காலேஜ், உங்களுக்கு பிடிச்சமான கோர்சஸை தயவு செய்து நினச்சி பார்த்தா கொடுங்க. அப்போ தான் சப்போஸ் இப்போ வந்து 5th பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் மூவிங் அப்வேர்டு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா மூவிங் அப்வேர்டு தான் ஆகும், சரியா? அப்போ அப்வேர்டில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சமான காலேஜாக இருக்கும். அப்போ ஒரு சாய்ஸ் லிஸ்ட் போடுறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் போடணும். அதனால தான் பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எதுக்கு அதிகப்படுத்த சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சீட்டு நமக்கு கையில் இருந்துச்சு வச்சுங்களேன், அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நாட் அலாட்டட்னு இல்லாமல் ஓகேப்பா நமக்கு ஏதோ ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சுப்பா, நாட் அலாட்டட் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவிங் அப்வேர்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. என்ன காலேஜ்னே தெரியாமல் நம்ம வந்து அடுத்து 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது கரெக்டாக மேலே கொடுக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான காலேஜாக கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி டாப்பில் கொடுக்கக்கூடிய காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காலேஜாக என்னாச்சு பார்த்தா கொடுங்க. இப்போ
சென்னை ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பனிமலரில் அவ்வளோ வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஜேஎன்என்ல அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்எம்கே ஆர்எம்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வந்தீங்கன்னா ராஜலட்சுமியில் அவ்வளோ வேகன்சி இருக்குது. அப்போ வேகன்சிஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது நிறைய காலேஜஸில். ஓகேவா? அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு, அதனால தான் முன்னாடி நேற்றுக்கு ஃபுல்லாக உட்காந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அதுதான். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகும். அதனால உங்களுக்கு பிடிச்சமான காலேஜை டாப்ல போடுங்க, சப்போர்ட்டிவான காலேஜை பின்னாடி சும்மா சப்போர்ட்டுக்கு நீங்கள் வைங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சாய்ஸஸை அதிகமாக கொடுங்க. அப்போ தான் நீங்கள் அதாவது நல்ல காலேஜ் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு காலேஜ் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பார்த்தா மூவ் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமானது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இந்த ரவுண்ட் 1 முடிச்சுட்டு கூட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஏன் இதை நான் உங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து நல்ல காலேஜில் படிக்கணும், நல்ல டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கணுங்கிறது ஒரு ஆசை தான். ஆனால் நிறைய காலேஜஸ் வந்து நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போய் அங்கே தான் விழுகிறோம். அந்த காலேஜஸ்லாம் விழுகிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபீஸ் இவ்வளோ தான், கட்டினா கட்டிலாட்டி வெளியே போயிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க. சரியா? அதுக்கு யார் காரணம்னா நம்ம தான் காரணம். நம்ம தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் தான் வேணும், அந்த காலேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காரோம் பார்த்தீங்களா? அதுதான் காரணம். அதனால திரும்பவும் சொல்கிறேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் இங்கே கொடுங்க. ஒருவேளை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னால் பார்க்க முடியல சார், எனக்கு தெரிஞ்சவங்க அந்த காலேஜில் படிக்கலை, எனக்கு தெரிஞ்ச பசங்க அங்கே இல்லை சார், ஏன் நான் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தா ஸ்டூடெண்ட் மூலியமாக தான் உண்மையான தகவலாம் நான் வாங்க முடியும். சரியா? அப்போ மாடரேட்டாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூடிய காலேஜஸ் வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் எப்பயுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்பு கொள்ளுங்கள். அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை சாய்ஸ் ஆர்டரை வெரிஃபை பண்ணக்கூடிய ஹெல்ப்பாக இருக்கட்டும், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.